எங்களுக்குள்ள பங்காளி சண்டைலாம் இருந்தது உண்மைதான். ஆனா அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டோட நலனுக்காக நாங்களாம் ஒண்ணு சேர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள். 2026 நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தல் முன்னிட்டு என்டிஏ கூட்டணி கட்சி சார்பா இன்னைக்கு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்துல பிரதமர் மோடி கலந்துகிட்ட மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடைபெற்றுச்சு. இதுலதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் பேசும்போது முதல்ல பிரதமர் மோடி அவர்களை வரவேற்றாரு. பிரதமர் மோடியோட பேரை சொல்லி வரவேற்றாரு. அதுக்கப்புறம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களோட பேரை சொல்லும் போது கொஞ்ச நேரம் டிடிவி தினகரன் அவர்கள் ஸ்டக்ல ஆனாரு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற தலைவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்படியே ஒரு ஒருத்தர சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் பேசும்போதுதான் இந்த மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரதான் தேசிய ஜனநாயக கூட்டணியில அமமுக இணைஞ்சிருக்கு. பிரதமர் மோடியோட அழைப்பை ஏற்று இந்த கூட்டணியில நாங்க இருந்திருக்கோம். இந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டுல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தலைமை தாங்குறாரு. அவரோட தலைமையை நாங்க முழு மனதோட ஏற்றுக்கிட்டு தான் இந்த கூட்டணிக்குள்ள வந்திருக்கோம். நாங்கெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவங்களோட வழி வந்தவங்க அப்படின்றத எங்களோட எதிரிகள் மறந்துட்டாங்க. ஏன்னா நாங்களாம் இப்படியே இருப்போம், சண்டை போட்டே இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. உங்களுக்கு அப்படிலாம் இல்லை. ஏதோ எங்களுக்குள்ள இருந்ததுன்னா பங்காளி சண்டை தான். அதெல்லாம் மீறி தமிழ்நாட்டோட நலனுக்காகவும் அமமுகவோட நலனுக்காகவும் நாங்க அந்த சண்டையெல்லாம் மறந்துட்டு இப்போ ஒருங்கிணைஞ்சிருக்கோம். எல்லா கோபதாபங்களும் எவ்வளவு இருந்துச்சு அதெல்லாம் விட்டு தான் மீண்டும் தமிழகத்துல அம்மாவோட ஆட்சி மலர வேண்டும் அப்படின்றதுக்காக நாங்கெல்லாம் ஒருங்கிணைந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு விஷயத்தை எதிர்த்தா அதுல உறுதியா இருப்பேன், அதே போல ஆதரிச்சா அதுலயும் உறுதியா இருப்பேன். இதை அம்மா எனக்கு கத்துக் கொடுத்தது, அதாவது ஜெயலலிதா அவர்கள் எனக்கு கத்துக் கொடுத்தது. ஒரே குடும்பமா இருந்த நாங்க பங்காள சண்டையில பிரிஞ்சிருந்தோம். ஆனா தமிழ்நாட்டுல மக்களாட்சி வேண்டும் அப்படின்றதுக்காக முழு மனதோடு இந்த கூட்டணிக்கு நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு இன்னைக்கு கொலை கொள்ளை அப்படின்னு இருக்கு. எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு ஒரு பக்கம் பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமா இருக்கு, எல்லா தரப்புலையும் போராட்டம் நடக்குது. எங்க பார்த்தாலும் அரசு ஊழியர்கள் முதற்கொண்டு எல்லா தரப்பும் போராட்டம் பண்றாங்க. இதெல்லாம் விட்டுட்டு தனது மகனை முதல்வராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் துடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த குடும்ப ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் நாங்க இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைஞ்சிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள்.